உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்காதீங்க. உங்கள் கோபம், உங்கள் அழுகை இதெல்லாம் உங்கள் லைஃப்பை மாற்றாது. உங்கள் ஃபெயிலியருக்கு காரணம் நீங்கள் இன்னும் உங்கள் வேலையில் வெறித்தனம் காட்டாமல் இருக்கிறது தான். இந்த சத்தமாக உலகத்தில் சத்தம் இல்லாமல் சாதிக்க நீங்கள் தெரிஞ்சிக்க 3 உண்மைகள் இருக்குது. நீங்கள் உண்மையில் உங்கள் குடும்பத்துக்காகவும் முக்கியமாக உங்களுக்காக வாழணும்னு நினச்சா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். நான் இதில் உங்கள் டைம் சேவ் பண்ணி அடுத்த லெவல் போகிறது எப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இது நிச்சயமாக ஒரு என்டர்டெயின் கண்டென்ட் கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுக்கிற இந்த ஒரு முடிவு மாற்றும்னு நான் நம்புகிறேன். வெல்கம் டு த லீடர் மைண்ட் செட். டம்மி மைண்ட் செட். நம்ம மிடில் கிளாஸாக ஒரு நோய் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் போதுங்கிற நோய். மாத சேலரி வந்தால் இந்த மாதம் எப்படி ஓட்டலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் வெறித்தனமாக மாறணும்னு நினைக்கிறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலையை காரணம் காட்டாமல் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் யோசிச்சு பார்ப்பாங்க. உண்மை என்னென்னா சாக்கு போக்கு சொல்கிறது. நான் லாங்லேருந்து வரணும், எனக்கு டிராஃபிக், என் பார்ட்னர் சப்போர்ட் பண்ணல, எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் சொல்லி தரலன்னு இப்படியே மனசுக்குள்ளே உங்களை அடுத்த லெவல் போக விடாமல் சாக்கு சொல்லிகிட்டே இருக்கோம்ல. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் சாக்கு சொல்ல மாட்டான். காலையில் கிளைமேட் ரொம்ப குளிராக இருக்குன்னு போத்தி படுக்கிறதும், இல்லை இப்போ விட்டால் என்னோடய வாழ்க்கை எப்போவும் மாறாதுன்னு வைராகியத்தோடு எழுந்து ஓடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரணம் சொல்கிற பழக்கம் நம்மளை கடைசி வரைக்கும் அடிமையாக தான் வச்சுருக்கோம். இன்றைக்கே அதை உடச்சிரிங்க. 2வது, புதுசாக கற்றுக்க பயப்படுறது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தானே நிற்கிறது இருக்கிறதுலையே பெரிய பாய்சன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிடிச்சா இதுதான் பிடிவாதம் பிடிக்கிறது. நீங்கள் காலேஜில் என்ன படிச்சிங்களோ அது மட்டும்தான் உங்களோட நாலேஜ்னு நினைக்கிறீங்க. இப்போ உலகம் ரொம்பவே மாறிடுச்சு. பக்கத்து வீட்டு பையன் யூடியூப் பார்த்து சம்பாதிக்கிறான். ஆனால் நம்ம இன்னும் அதெல்லாம் நமக்கு வராதுன்னு காரணம் சொல்லிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம். அப்படி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுருந்துச்சுன்னா இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல புத்திசாலியாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுக்கிற முதல் ஆயுதம் ஸ்கில்லாக தான் இருக்கும். நீங்கள் புதுசாக கற்றுக்க பயப்படுற வரைக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ₹1 கூட சேர போகிறதில்ல. இதுதான் உண்மையும் கூட. 3வது, சும்மா அந்த 4 பேர் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறது உங்கள் லைஃப்பை யாரோ ஒரு 4 பேரை சுற்றி வச்சுக்கிட்டு அவங்களுக்காகவே உங்கள் டைமை வீணாக்கிறதுக்கு சமம். 4 பேர் முக்கியம்தான். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க முக்கியம் இல்லை. இதை நீங்கள் எப்போதுமே புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் கசக்கும், ஆனால் அதுதான் உண்மையும் கூட. உங்ககிட்ட எப்போவும் கூடவே இருக்க லைஃப் டைம் கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? அதுதான் டைம். ப்ளீஸ் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி உங்கள் டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்போதுமே மறந்துடாதீங்க. ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தனிமையில் இருங்க. ஏன்னா 4 பேர் சும்மா காசி பண்ணுவாங்களே தவிர ஆனால் உங்கள் இஎம்ஐயை நீங்கள் தான் கட்டணும். யாரும் அதை கட்ட வரமாட்டாங்க. உங்களுக்கு நிஜமாக தேவைப்படுறப்ப அந்த 4 பேர் வந்தாங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள்